அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. அப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். Ephesians 2nd chapter 8th verse. For it is by grace you have been saved through faith, and this is not from yourselves, it is the gift of God. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்யுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபை எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் இயேசுவே. உங்களுடைய தயவுக்காக நன்றி. இந்த கல்வாரி சிந்தனை சிலுவையில அந்த ரத்தம், அதற்காக நன்றி இயேசுவே. ரட்சிப்புனா எனக்கு என்னன்னு தெரியாது பிரதர். உங்க பாவங்கள் கழுவப்பட்டது. உங்களுடைய மீறுதலுக்காக, உங்களுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு சிலுவையில எல்லாம் முடிச்சு விட்டார். உங்க சாபம், உங்க பழைய வாழ்க்கை எல்லாம் மாறி போயிடுச்சு. இயேசுவை நோக்கி பாருங்க. இதுதான் ரட்சிப்பு. அவர் வரப்போகிறார். இயேசு ராஜா சீக்கிரமாக வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அவரை நோக்கி பாருங்க பிரதர். எப்படி அவரை நோக்கி பார்க்கணும்? பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இல்லை இதுல யாருக்கு கேட்கிறப்போ எனக்கு ஒரு பைபிள் வேணும் பிரதர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ஒரு பைபிள் வேணும் அப்படின்னு நீங்க மெசேஜ் போடுங்க. நாங்க உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி உங்களுக்கு கர்த்தருடைய கிருபையால் ஒரு இலவச வேதத்தை நாங்க உங்களுக்கு தரோம். ஆமென். இது எங்கனால் உண்டானது இல்லை தகப்பனே, உம்முடைய ஈவு. இட் இஸ் a gift of God. இயேசுவின் பிள்ளைகளாக நாங்க மாறினது எங்கனால் உண்டானது இல்லை, உம்முடைய ஈவு அப்பா. It is your grace, your mercy. Thank you so much, oh Lord, for choosing us to be your children. Amen. இதை எல்லாரும் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ கிருபை செய்யுங்க அப்பா. அநேக பேர் கேட்க கிருபை செய்யுங்க இயேசுவே. அவங்க தொடப்பட கிருபை செய்யுங்க. உங்களோட வாழ்க்கை மாறப்போவதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். உங்களோட நேரத்தை அவர்கிட்ட கொடுங்க. உங்க வாழ்க்கையை அவர்கிட்ட கொடுங்க. அவர் பார்த்து கொள்வார். அதை உணர்த்துங்க தகப்பனே. அவங்கள ஆளுகை செய்யுங்க. அவங்கள வழி நடத்துங்க அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். பாவ வாழ்க்கையில விட முடியாத என்னென்ன பழக்க வழக்கங்கள்ல இருக்கிறாங்களோ, நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை. தேங்க்யூ ஜீசஸ். In the name of Jesus Christ of Nazareth, let them be cleansed by the blood of Jesus Christ. இருதயத்தில் இருக்கிற கசப்பான காரியங்கள் மாறுவதாக அதை நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. வைராக்கியம் வேணாம் தகப்பனே. உங்களை கழுவி மீட்டுக் கொள்ளுங்க அப்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ உங்களை பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னமாக இருப்பதாக தெய்வ தூதர்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலையில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.